Hi friends, welcome to Clickbox Tamil. MS Office யூஸ் பண்ணுற நிறைய யூசர்ஸ் Office 2021 அண்ட் Office 2024 உடைய LTSC வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகிறதால அதை ஃப்ரீன்னு நினச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் Office 2021 அண்ட் 2024 உடைய LTSC வெர்ஷனை நம்ம ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அண்ட் இந்த வீடியோவில் LTSC வெர்ஷனை சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேனுவல் லைசன்ஸை என்டர் பண்ணாமல் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அண்ட் யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு இல்லீகல்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் லாங் டேர்ம் சர்வீசிங் சேனல், அதாவது LTSC வெர்ஷன் பிஸ்னஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஸ்டேபிள் வெர்ஷன்ன்றதால Office 365 நம்ம இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி இந்த LTSC வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அப்டேட் பண்ண முடியாது. அண்ட் லைசன்ஸ் இல்லாமலேயும் இந்த வெர்ஷனை நம்ம ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணியும் யூஸ் பண்ண முடியாது. பட் மேக்ஸிமம் ஆஃப் த LTSC யூசர்ஸ் config.office.com என்ற மைக்ரோசாஃப்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டிப்ளாய்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி தான் Office 2021 அண்ட் 2024 சிஸ்டமில் கான்ஃபிகர் பண்ணுறாங்க. அண்ட் இதே வெப்சைட்டில் ப்ராடக்ட் கீன்ற செக்ஷனில் KMSன்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமில் கான்ஃபிகர் பண்ணுறதால ஒரு சில சிஸ்டம்ஸில் Office 2021 அண்ட் 2024 ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த சிஸ்டம்ஸில் LTSC வெர்ஷன் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகாது. அண்ட் ஒரு சில சிஸ்டம்ஸில் மட்டும் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் Office 2021 ஆர் Office 2024 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நீங்கள் யூஸ் பண்ண MS ஆஃபீஸை அன்ஆத்தரைஸ்டு KMS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் பைரசி ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தால் config.office.comலேருந்து நீங்கள் Office 2021 ஆர் Office 2024 உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண KMS உடைய ஆக்டிவேஷன் சர்வர்லேருந்து இது திரும்பவும் பைரசியாக ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஒரு சில சிஸ்டம்ஸில் இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆனாலும் கூட கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திரும்பவும் ஆக்டிவேஷன் எரர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ Office 2021 ஆர் 2024 லைஃப் டைம் யூஸ் பண்ணணும்னா லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். LTSC வெர்ஷன் ஒன் டைம் பர்ச்சேஸ்ன்றதால ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணாலே லைஃப் டைம் அந்த லைசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் Office 2021 ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற அண்ட் ஐ பட்டனில் ஷோ ஆகிற வீடியோவை பார்த்து உங்களுடைய சிஸ்டம்லையும் ஜென்யூனாக சீப்பஸ்ட் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஸ்டில் மைக்ரோசாஃப்டுடைய அஃபிஷியல் ஃப்ரீ வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா Office 365 உடைய வெப் வெர்ஷனை நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் Office 2021 ஆர் 2024 உடைய LTSC வெர்ஷன் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் வேலிட் லைசன்ஸான ஆர்கனைசேஷன் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் உங்களுடைய சிஸ்டமில் ஜென்யூனாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மைக்ரோசாஃப்டுடைய லைசன்ஸை யூஸ் பண்ணி மேனுவலாக ஆக்டிவேட் பண்ணலைன்னா அது இல்லீகல்ன்றதால உங்களுடைய சிஸ்டமில் மைக்ரோசாஃப்டுடைய ஜென்யூன் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.